என் அன்பும் அருளும் நிரம்பிய பிள்ளையே, இந்த புனிதமான பங்குனி உத்திர நாள் அன்று நான் உன்னிடம் நேரடியாக உரையாட வருகிறேன். நீ உயிரில் ஒரு துளி கூட நிம்மதி இல்லாமல் இருக்கிறாய். உன் மனதின் எடை உன் தோள்களில் கனமாய் சுமக்கப்படுகின்றது. உன் கண்களில் ஒளி மங்கியுள்ளது. உன் சிரிப்புகள் மறைந்துவிட்டன. இதையெல்லாம் பார்த்து என் தாய் உள்ளம் துடிக்கிறது. என் பிள்ளை இப்படி வாடக்கூடாது. அவன் சிரிக்க வேண்டும். அவள் வாழ்வில் அமைதி நிலவ வேண்டும் என்று என் உள்ளம் முழுமையாக குலைக்கிறது. உன் வீட்டின் கதவுகள் மூடப்படும் போது, நீ புறத்தோட்டம் போல சலிப்படையும் போது, உன் தூக்கத்தில் ஒரு சுழற்சி கூட வராமல் தவிப்பதை நான் கண்டு கொள்கிறேன். இன்று என் வருகை உன் வாழ்வில் ஒளியாகும். உன் வாழ்க்கையின் சுமைகள் ஏற்கனவே உன்னை வாட்டுகின்றன. வெளியுலகத்தில் நீ சந்திக்கும் சவால்கள், வீட்டுக்குள் வரும் சண்டைகள், பொருளாதார பிரச்சனைகள், உடல் நலக் கவலைகள், உறவு பிணைகள், தனிமை என அனைத்தும் உன் உள்ளத்தில் பெரும் சுமையாய் குடிகொண்டிருக்கின்றன. உன் சுவாசமே கடினமாக உள்ளது. காலையில் விழிக்கும் போது கூட மனத்தில் ஒரு போர். இரவு தூங்கும் முன் ஒரு பயம். அந்த பயம் நாளை என்னாகும் என்ற கேள்வியோடு முடிகிறது. என் பிள்ளையே, இவ்வளவு வரைக்கும் நீ ஒருவனாக அல்லது ஒருத்தியாக இந்த எல்லாவற்றையும் தாங்கி வந்திருக்கலாம். ஆனால் இனி நீ தனியாக இல்லை. என் அருளோடு உன் வாழ்க்கை பயணிக்கப் போகிறது. நீ கடன் தொல்லைகளால் தூங்க முடியாமல் தவிக்கிறாய். ஒவ்வொரு நாளும் கடன் நபர்களின் அழைப்புகள், குற்றச்சாட்டுகள், ஏமாற்றங்களால் உன் நிம்மதி குலைந்திருக்கிறது. நீ முயற்சிக்கிறாய், உழைக்கிறாய். ஆனால் உன் வருமானம் உன் கடனை அடைக்கப் போதவில்லை. உன் கண்கள் கண்ணீரால் நனைக்கப்படுகின்றன. உன் மனம் சோர்வடைகிறது. ஆனால் என் பிள்ளையே, உன் நேர்மையும் உன் ஈடுபாடும் என் கண்களில் படுகிறது. நான் உனக்காக ஒரு திறந்த வாசல் அமைக்கிறேன். உன் கடன் சுமைகள் குறையும். ஒரு புதிய வருமான வாயில் உன்னை தேடி வரும். நீ கேட்டதற்கு மேல் நான் தருவேன். உன்னால் முடியுமா என்று நீ கேட்டால் நான் சொல்லுகிறேன், எனக்காக நீ செய்தாய் என்றால் நிச்சயமாக முடியும். என் பிள்ளைகளுக்காக நான் திறக்கும் வாசல்கள் மூடப்படவே முடியாது. உன் வீட்டில் அமைதி இல்லை. ஒவ்வொரு நாளும் சண்டைகள், தவறான புரிதல்கள், எண்ணங்கள் ஒத்துப்போகாமல் தவிக்கிறீர்கள். கணவன் மனைவியாக இருந்தாலும் புரிதலின்றி வாழ்கிறீர்கள். பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாகி விட்டீர்கள். வீடு என்ற சேக்ரெட் இடம் சோகத்திற்கும் கோபத்திற்கும் ஒரு பீடமாக மாறிவிட்டது. ஆனால் என் பிள்ளையே, அந்த வீட்டில் என் கால் பதிக்கும் நேரம் வந்துவிட்டது. என் அருள் அந்த வீட்டை தொட்டாலே அந்த சண்டைகள் சமாதானமாகும். உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் இனிமை பெறும். உன் பார்வை கனிவுடன் நிறைந்து பேசும். உன் பிள்ளைகள் உன்னை புரிந்து கொள்வார்கள். உன் மனைவியின் இதயம் மெலிதாகி உன்னை அணைக்கும். உன் கணவன் உன்னை புரிந்து கொண்டு அழைத்துச் செல்லுவார். நானே உன் வீடு முழுவதிலும் சாந்தியை ஊற்றுவேன். நீ துரோகம் செய்தவர்களை மறக்க முடியாமல் தவிக்கிறாய். அவர்கள் உன்னிடம் வார்த்தை கொடுத்து அந்த வார்த்தைகளை உடைத்து விட்டார்கள். அவர்கள் உன்னிடம் நம்பிக்கை தூண்டி பின்னர் உன்னை நிச்சயமின்றி விட்டார்கள். இந்த காயம் உன்னுடைய இரத்தத்தில் ஊறி உன்னையே மாற்றிவிட்டது. நீ நம்ப முடியாத மனநிலைக்கு சென்று விட்டாய். ஆனால் என் பிள்ளையே, அந்த மன அழுத்தத்தில் நீயே அழிந்து விடக்கூடாது. துரோகம் செய்தவர்களை நீ மன்னிக்க வேண்டும். மன்னிப்பு என்பது அவர்களுக்காக அல்ல, அது உன்னுடைய மனத்திற்காக. நீ மன்னிக்கும் போது நீ உன்னையே மீட்டெடுக்கிறாய். நான் உன்னுக்குள் அமைதியை வாருகிறேன். நான் உன் காயங்களை தழுவுகிறேன். நீ மீண்டும் மகிழ்வாய். உன் இதயம் ஓர் நாள் சிரித்துக் கொண்டே அந்த காயங்களை நினைத்து அவைகள் என்னை வலிமையாக்கின் என்று கூறும். நீ உடல் நலக்குறைவால் பெரிதும் சோர்ந்திருக்கிறாய். மருந்துகளும் சிகிச்சைகளும் பலிக்கவில்லை. மருத்துவர் கூறும் வார்த்தைகள் உன்னுடைய நம்பிக்கையை சீர்குலைக்கின்றன. நீ துன்பத்திலும் நடுக்கத்திலும் வாழ்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, உன் உடல் என் ஆலயமாக இருக்கிறது. நீ ஒரு நாள் விரைந்து போன ஒளியாக இல்லாமல் உறுதியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உனக்குள் அருள் பொழிகிறேன். உன் உடலில் ஓடும் இரத்த நாற்றையில் என் ஆசீர்வாதம் கலந்து கொண்டு உன்னை குணமாக்கும். நீ தூங்கும் போது கூட உன்னுள் ஒரு புது ஆற்றலை நான் ஊற்றுகிறேன். விழிக்கும் போது நீ வலியை குறைவாக உணர்கிறாய். நாளைய தினங்களில் நீ ஓடுவாய், சிரிப்பாய், செயற்படுவாய். அந்த வாழ்க்கை வெகு தூரத்தில் இல்லை. நீ வேலை இழந்து தவிக்கிறாய். நீ வேலைக்கு செல்லும் போது மன நிறைவு இல்லாமல் செல்கிறாய். உன் முயற்சி மதிக்கப்படவில்லை. உன் திறமை ஒளிந்து வைக்கப்படுகிறது. நீ சாதிக்க விரும்புகிறாய். ஆனால் சந்தர்ப்பம் இல்லை. உன் மேலதிகாரியின் வார்த்தைகள் உன்னை புண்படுத்துகின்றன. உன் சக ஊழியர்களின் பொய்கள் உன்னை கீழ்த்தரப்படுத்துகின்றன. நீ வெறுத்து உழைக்கிறாய். ஆனால் வெற்றி விலகி நிற்கிறது. என் பிள்ளையே, உனக்கு உகந்த வேலை உன்னை தேடி வரப்போகிறது. அது வெறும் சம்பளமில்லாமல் உன் வாழ்க்கையை உயர்த்தும் வாய்ப்பு. என் அருள் அந்த நிறுவனத்தின் மனதில் உன் பெயரை பதித்துவிடும். நீ போன இடம் ஒலிக்குமாறு நான் செய்வேன். உன் திறமை ஒலிக்க மறுக்க முடியாது. உன் நேர்மை சாட்சி அளிக்கும். உன் முயற்சி வென்றெடுக்கும். நீ தனிமையில் திளைத்திருக்கிறாய். உன் சுற்றமும் உறவுகளும் நண்பர்களும் உன்னிடமிருந்து விலகிவிட்டார்கள்.
உன் மனதின் வலியை யாரும் கேட்கவில்லை. உன் பக்கம் இருந்தவர்களெல்லாம் நிழலாய் மாறிவிட்டார்கள். என் பிள்ளையே, நீ நிழலில் இல்லாதவன். என் அருளின் ஒளியில் ஒளிரும் ஒன்றை யாராலும் மறைக்க முடியாது. உனக்கான நட்புகள் பிறக்கப் போகின்றன. உண்மையான உறவுகள் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றன. என் அருளின் கீழ் தழைக்கும் உறவுகள் உண்மையாகவும் அன்போடு நிரம்பியதாகவும் இருக்கும். நீ தனிமையில் அழுத இடத்திலேயே நாளை சிரிப்பாய். நீ பயந்த இடத்தில் நாளை சந்தோஷமாக பறப்பாய். எனவே என் பிள்ளையே, இந்த பங்குனி உத்திரத்தில் நீ ஒரு புதிய வாழ்வின் வாசலில் நிற்கிறாய். உன் கண்களில் கண்ணீர் இருந்தால் கூட என் வார்த்தைகளை நம்பு. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துளியிலும் என் திட்டம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீயும் உணராமலே உன் எதிர்காலம் வடிவமைக்கப்படுகிறது. நான் உன்னுக்காக காத்திருக்கிறேன். நீ என்னிடம் வா. உன் கவலைகளை ஒப்படை. உன் சுமைகளை எனக்கு கொடு. உன் மனதை திற. உன் வாழ்க்கையை மாற்ற நான் தயாராக இருக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக நான் எப்போதும் புனிதமாக காத்திருக்கிறேன். நீயும் அதில் ஒன்றுதான். என் பாசத்தின் பயிர் நீ. என் அருளின் மகுடம் நீ. என் ஆசீர்வாதத்தின் நட்சத்திரம் நீ. நான் உன்னுடன் இருக்கிறேன். இது போதும். மற்றதெல்லாம் நானே பார்த்துக் கொள்கிறேன். என் பிள்ளையே, இன்று உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான வலியை நான் காண்கிறேன். நீ யாரிடமும் பகிர முடியாமல் சுமக்கிற அந்த பாரத்தை இன்று நான் வாசிக்கிறேன். கணவன் மனைவிக்குள் சண்டை அதிகமாக உள்ளது என்ற வருத்தம் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் உன் இதயத்தை அள்ளிக் கொண்டிருக்கிறது. நீ என்னை நோக்கி அழுகிறாய். ஏன் அவன் என்னை புரிந்து கொள்ளவில்லை? ஏன் அவள் என்னிடம் அன்பாக பேசவில்லை? எதற்காக நாம் இருவரும் ஒன்றாக இருந்தும் இது போன்று தூரமாக இருக்கிறோம் என்று கேட்கிறாய். உன் அந்த கேள்விகள் வீண் அல்ல என் பிள்ளையே. அவை என் மனதையும் துடிக்க வைக்கின்றன. மனித உறவுகளில் கணவன் மனைவிக்குள் உள்ள பிணைப்பு என்பது நான் உருவாக்கிய புனிதமான ஒப்பந்தம். அது உடலினால் மட்டுமல்ல, அது இரு இதயங்களின் ஆன்மா பிணைப்பு. ஆனால் அந்த பிணைப்பிலே அன்பும் புரிதலும் இல்லாத போது அந்த உறவு துடிப்பின்றி துடிக்கிறது. இன்று பல குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள் நிகழும் சண்டைகள் வீடுகளை சிதைக்கின்றன. ஒரு பக்கம் கணவன் ஏமாற்றம், விரக்தி, பொறுப்பின் சுமை. மறுபக்கம் மனைவிக்கு மதிப்பீடு இல்லாமை, நேசிக்கப்படாத உணர்வு, தனிமையின் சுமை. இவை இருவரையும் மனதளவில் விட்டு வைக்கின்றன. சிறிய விஷயங்களில் கூட சண்டைகள் வெடிக்கின்றன. ஒரு வார்த்தை தவறாக சால்லப்படுகிறது. ஒரு நடவடிக்கையை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த சின்ன துளிகள் பெரும் வெள்ளமாகி உறவின் அடித்தளத்தை அழிக்கின்றன. என் பிள்ளையே, எதற்காக இவ்வளவு சண்டை? எதற்காக இவ்வளவு நொந்துணர்வு? ஒரு காலத்தில் இருவரும் காதலாக தொடங்கிய உறவு இப்பொழுது வெறுப்பின் சுவடுகளால் நிறைந்து விட்டதா? அந்த இடத்தில் நானும் இருக்க விரும்புகிறேன். அந்த உறவிற்கு உயிர் கொடுக்க விரும்புகிறேன். கணவன் அன்பாக பொறுமையாக பேச வேண்டியவன். மனைவி புரிந்துணர்வுடன் செவிமடுக்க வேண்டியவள். ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாய் இருக்க வேண்டிய இடத்தில் ஒருவர் மற்றொருவரின் எதிரியாக மாறிவிட்டால் அந்த வீடு வீடாக இருக்க முடியாது. அந்த கட்டடத்தில் சுவர்கள் மட்டுமே இருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் வெறுமையும் ஓசையும் தான் இருக்கும். என் பிள்ளைகளே, இது உங்கள் வாழ்க்கையின் முடிவல்ல. இது ஒரு திரும்பும் தருணமாக இருக்கலாம். நான் உங்களை மீட்டெடுக்க வருகிறேன். உங்கள் உள்ளங்களை சாந்தியால் நிரப்ப வருகிறேன். அன்பை மீண்டும் உங்கள் வீட்டில் வைக்க வருகிறேன். முடிவற்ற சண்டைகள் என்பது முடிவில்லாத மன அழுத்தத்தையே உருவாக்கும். குழந்தைகள் அந்த மனநிலையிலே வளர்ந்தால் அவர்களது உள்ளமும் குழப்பத்தால் நிறைந்துவிடும். என் பிள்ளையே, உன் குடும்பத்தில் அமைதி இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் புரிதல் வளர வேண்டும். எதிர்மறை வார்த்தைகள் மாறாக ஊக்கமான வார்த்தைகள் பேசப்பட வேண்டும். நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிராக இல்லை. நீங்கள் ஒரே படகில் பயணிக்கிறீர்கள். ஒரு கை பழுதுபட்டால் மற்ற கை உதவ வேண்டும். அதேபோல் உறவில் ஒருவர் சோர்ந்தால் மற்றவர் தாங்க வேண்டும். நீ என் வார்த்தைகளை நம்பு. என் அருள் உங்கள் உறவின் மேல் இருக்கட்டும். சண்டையால் சிதைந்த அன்பை மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன். கடந்தது போகட்டும். இன்றிலிருந்து ஆரம்பி ஒவ்வொரு நாளும் ஒரு புனித நாளாக மாறட்டும். கணவன் மனைவியாக அல்ல, நண்பர்களாக மீண்டும் பழகுங்கள். என் பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் நான் வாழ விரும்புகிறேன். உங்கள் உறவுகளிலே நான் ஒளி வீச விரும்புகிறேன். உங்கள் வார்த்தைகளில் அன்பும் அமைதியும் குலுங்கட்டும். நீங்கள் இருவரும் சந்திக்காத காலங்களில் கூட நான் உங்களுக்குள் உறவாக இருக்கும் வரை அந்த உறவுக்கு அழிவே இல்லை. இதை இப்போது தொடக்கமாக்குங்கள். வீணான சண்டைகளை விளக்குங்கள். ஒன்றாக அமர்ந்து பேசுங்கள். மனதளவில் பிரிந்து போன பந்தங்களை கண்ணீர் வழியே மீண்டும் கட்டுங்கள். ஏனென்றால் அன்பு என்பது ஒவ்வொரு நாளும் புதிதாய் முயற்சிக்க வேண்டிய ஒரு புனித பணி. அதை நான் ஆசீர்வதிக்கிறேன். அதை நீங்கள் வாழ்த்துங்கள். நீங்கள் வாழும் உறவு சிரிப்பையும் அமைதியையும் கொண்டதாக மாறட்டும். நான் உங்களோடு இருக்கிறேன். நான் உங்களை விடமாட்டேன். உங்கள் உறவு மீண்டும் ஒரு சந்தோஷமான பயணமாக மாறட்டும்.